ஆவிக்குரியவன் ஆபத்தை முன்னமே அறிந்து கொள்கிறான். அவன் தண்டனை வந்த பிறகு இல்ல, தண்டனைக்குள்ள போயல்ல, தண்டனை வர்றதுக்கு முன்னாடியே அவன் கவனிக்கிறான். முன்னமே அவன் ஆபத்தை கண்டு விலகுறான். அழகா ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகளை, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், மூடனோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். வெரி குட், சூப்பர். நெடுக போய் தண்டிக்கப்படுறான், போய் வாலண்டியராக மாட்டான், போய் சிக்கிக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவனுக்கு ஆபத்து தெரியுது. பார்த்தீங்களா, ஒரு பாவ சந்தோஷம் யோசேப்புக்கு கிடைக்கிது. ஒருத்தி கூப்பிடுறா, எந்த பிரச்சனையுமே இல்லை, புருஷன் பேக் எடுத்துகிட்டு போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டார், இப்போதைக்கு வரமாட்டார், அமாவாசை கழித்து பௌர்ணமிக்கு தான் வருவார். அவ்வளவு நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், வீட்டில் யாருமே கிடையாது. அவன் சொல்கிறான், இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வது? அவன் பாவத்தின் சந்தோஷத்தை பார்க்கல, பாவத்தில் வர்ற தண்டனையை பார்க்குறான். இப்படி உன் கூட விபச்சாரம் செஞ்சேன்னா என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு வச்சிருக்க மகத்துவமான பெரிய திட்டத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார்ல, அந்த பெரிய தரிசனம், அந்த திட்டம், அந்த நோக்கம், அது எப்படி என்னை கொண்டு நிறைவேறும்? நான் ஒரு அவலட்சணமான மாறி போயிட மாட்டேன். அப்போ அங்கே அவன் பார்க்குறான், பெரிய பொல்லாப்புங்கிறான். எங்கடா, பாவம் செய்யும்போது பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கும்போது ஓடி போய் தலையை கொடுத்துட்றோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரதர். பாவத்துக்கு சந்தோஷம் இருக்குன்னு பைபிளும் மறுக்காமல் சொல்லுது. ஆனால் பின்னாடி எதை விதைக்கிறியோ அதுதானங்க அறுக்க முடியும். தீமை விதைச்சா தீமை தானங்க கிடைக்கும். உலகத்தை விதைச்சா, அசுத்தத்தை விதைச்சா அதனுடைய பலன் அதானங்க கிடைக்கும். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். நீ நன்மை செஞ்சால் மேன்மை, தீமை செஞ்சால் தீமை. அப்போ நம்ம கவனிக்கணும், தேவ பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த உணர்ந்து நான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யும்போது, அதை உணரும்போது, நம்முடைய வீக்னஸை சொல்லும்போது தேவன் மன்னிக்கிறார். அதனால் அந்த பெரிய கிருபை நமக்கு இன்றைக்கி கிடைக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆபத்துக்களில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் இனி உங்களை சரி செஞ்சு நீங்கள் விவேகியாக மாறணும், நீங்கள் ஞானியாக மாறணும், நீங்கள் இழந்த அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஆண்டவர் எபேசு சபையில் ஆதி அன்பை விட்ட போது உன்னை விளக்கு தண்டை தள்ளி வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னது வெளியே தள்ளணும்னு இல்லை, நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நீ அதே ஸ்பாட்டை இழந்தியா, அந்த இடத்தை இழக்கக்கூடாது, நீ அந்த மேன்மை இழந்துடக்கூடாது. நீ எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு சபையை பிடிச்சி, ஊழியக்காரனை பிடிச்சி நீ ஐக்கியமா நீ ஆண்டவரோடு ஒரு 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 கடமை கிறிஸ்தவனா, ஒரு பிறந்த குழந்தைய போல நீ இருக்கக்கூடாது. நீ எப்படி செயல்பட்டியோ அந்த நிலைமையில் நீ வரணும். நீ ஒரு ஆவிக்குரியவனா நிற்கணும், நீ செயலாற்றணும். அப்பதான் அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய நோக்கம் தள்ளுறதில்லை, எச்சரிக்கிறது. விழுந்து போயிடக்கூடாது, நீ இழந்து போயிடக்கூடாது, நீ தள்ளப்பட்டக்கூடாது. அவர் எப்பயுமே அவர் தள்ளிடுவேன்னு சொன்ன உடனே நம்ம தள்ளிடுவாரோ அப்படி இல்லை. அவர் தள்ளிடுவேன்னு சொல்றது நோக்கம், நீங்கள் அப்போ ஜாக்கிரதையா இருங்க, நீங்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிழையாம் சொல்லுவார், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதியாமல் இருப்பது எப்படி, இப்படித்தானே சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் பார்க்குறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிச்சா நான் செத்தே போயிடுவேன், தேவன் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்காம போனேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சவன் தான். ஆனாவா பாலாக்கு அரண்மனையை திறந்து தங்கத்தை காட்டின போது அதனால் வர்ற ஆபத்தை அவன் உணரல. தங்கத்தை பார்த்தான்ல, வெள்ளியை பார்த்தான்ல, பார்த்தவன தடுமாறிட்டான்ல. பின்னாடி இதே ஜனம், இஸ்ரவேல் ஜனம் ஒரு படை போல இறங்கி வந்து மோவாபியரை அழிக்கும் போது பிழையாமும் செத்து போவான்ங்கிற ஆபத்தை அவன் உணரல. உணர்ந்திருந்தான்னா உன் தங்கம் எனக்கு என்னத்துக்கு? ஆனால் தொடக்கத்தில் தீர்க்க தரிசனம் இறங்கும் போதெல்லாம் வீடு நிறைய தங்கம் கொடுத்தாலும், என்னது வீடு நிறைய நீ தங்கம் கொடுத்தாலும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சபிக்கிறவனை நான் சபிப்பேன், நான் மாற்றி சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அப்போ இங்கே விவேகியா ஆவிக்குரியவனா நம்ம இருந்திருந்தா நம்ம ஆபத்தை பார்த்துருப்போம்ல. தங்கம்லாம் கடைசியில் ஒரு 6 மாதம் கூட தாக்கு பிடிக்கல. உங்களுடைய வெள்ளி, உங்களுடைய தங்கம் நியாய தீர்ப்பில் நிற்காது, உங்களுடைய பணம் நியாய தீர்ப்பில் நிற்காது. வருகிற ஆபத்து கொடியது. ஓ, இந்த பூமிக்கு ஒரு ஆபத்து வருவதை கேட்டேன் என்று யோவான் சொல்லுகிறார்.
நான் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இந்த பூமியில் சமாதானத்தை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். ஆனால் நமக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்காரு. ஆனால் பூமியில் இல்லை. அன்னைக்கு தொடங்கின உக்ரைன் யுத்தம் தான், அன்னைக்கு போன கோதுமை தான் இன்னைக்கு 1 கிலோவில் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கான். உலகத்துக்கே கோதுமை கொடுத்த உக்ரைன் உருக்குலையப்பட்டது. இன்னைக்கு ரேஷனில் கோதுமை இல்லை. யாருக்கு தெரியும் ஏன் கோதுமை இல்லைன்னு? உலகத்துக்கே கோதுமை கொடுத்தவன் உக்ரைன் தானே. கோதுமை உற்பத்தி உலகின் 2ஆம் நிலை நாடு. ஆனால் இன்னைக்கு அவனால் இந்தியாவுக்கு கோதுமை கொடுக்க முடியல. பல பிரச்சனைகளை சிக்கணும். அன்னைக்கு தொடங்கின போர், ஒரு பக்கம் காசா இஸ்ரேல், ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான், பல போர்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் போர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படவே இல்லை. இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரியவனாயிருந்தால் ஆபத்தை கண்டுகொண்டு கவனமாய் நடப்பான். தேவன் அதைத்தான் நம்மிடத்திலே சொல்லுகிறார்.